ஹாய், இப்போ ஒரு லாங் வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னா, என்னோடய அஞ்சரை பெட்டி நான் பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 6 வருஷமாக ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்க் கலரில் இருக்குங்களா, இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தது. ஸோ அதை விட இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் ஒன்று வாங்கிட்டேன். இது நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 99 ரூபான்னு நினைக்கிறேன் இந்த ஒயிட் கலரு. ஸோ அதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கிறேன். நான் கடலைப்பருப்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால கடுகுக்குள்ளே சும்மா ஒரு 2-3 மட்டும் போட்டுட்டு தனியாக வச்சுருவேன். அப்புறம் கல்லுப்பு. ஸோ நான் எல்லா குக்கிங்குமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். சும்மா இந்த லெமன் ரைஸ் அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு மேலே போடுறது அப்படிங்கும்போது மட்டும் பொடி உப்பு யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். அதனால ஹேண்டியாக இருக்கட்டும்னு வச்சுருவேன். அப்புறம் கடலைப்பருப்பு நான் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன். அதனால அது தனியாக ஒரு இதுலேயே போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போய் ஒவ்வொரு டப்பாவிலேருந்து எடுத்துகிட்ருக்க முடியாதுங்கள்ல. அதனால நான் இந்த மாதிரி இதுலேயே ஒரு இதில் போட்டு வச்சுக்குவேன். பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் அன்னாச்சிப்பூ, அது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருவாங்க. ஒரே இதில் இதெல்லாம் போட்டு வச்சுருவேன். ஸோ இப்போ அதுதான் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி எனக்கு புது டப்பா மாற்றுறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. ஏன்னா பழசே இன்னும் நல்லா இருந்தது. எந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்சு கூட ஆகலை, நல்லா தான் இருக்குது. சரி, ரொம்ப நாளாக ஒன்றே யூஸ் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். பழசையும் நான் தூக்கியெல்லாம் போட போகிறது இல்லைங்க. அதில் வேறு ஏதாவது போட்டு வச்சுக்கவே யூஸ்ஃபுல்லாக. அப்புறம் இது அஞ்சரை பெட்டி. பட் நான் சொல்கிறது எப்படின்னா கடுகு சீரக டப்பான்னு தான் சொல்லுவேன். ஸோ சின்ன வயசுலேருந்து அதை அப்படியே சொல்லி பழகிடுச்சு. ஸோ கடுகு சீரக டப்பா தான் இதுக்கு பேர் எனக்கு. அப்புறம் அடுத்தது கொஞ்சம் சீரகம் போட்டு வச்சுருவேங்க. ஏன்னா நான் யூஸ்வலாக இந்த ரசம் அதுக்கெல்லாம் ஆல்ரெடி அரைச்சே வச்சுருப்பேன். சீரகம் மிளகு ரெண்டையும் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு சில டிஷ்ஷஸ்க்கு சீரகம் முழுசாக தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக சீரகம் தனியாக இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சீரகம் மிளகு அரைச்சி வைக்கும்போது ரசம் இல்லை வேறு ஏதாவது இந்த கறி குழம்பு அதுக்கெல்லாம் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கொஞ்சம் பத்தில் லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்க்கும்போது அப்படிங்கிறதுக்காக பொடி உப்பு. இது இந்துப்புன்னு சொல்லிட்டு அந்த பிங்க் சால்ட் இருக்குங்களா, அதுதான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு ப்ளஸ் ட்ராவல், ஸ்டிச்சிங், விலாக்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.